வணக்கம். செந்தில்வேலன் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை பற்றி பேச போகிறோம். இந்த உப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதா, இல்லை தெரியாமல் இருக்கிறதாங்கிற நிறைய விஷயத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் 2 வகை இருக்குது. எத்தனை வகை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதில் 2 வகை இருக்குது. ஒன்று அயோடின் கலந்த உப்பு, இன்னொரு உப்பு கடல் உப்பு. 2 உப்பு இருக்குது. இந்த அயோடின் உப்பை பயன்படுத்தினா உடம்புக்கு நிறைய கெடுதல்கள் ஏற்படுறதா நம்ம ஆராய்ச்சி தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆயுர்வேதாவில் நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச தகவலில் அயோடின் உப்பை பயன்படுத்தினா நிறைய கெடுதல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அயோடின் உப்பு 2005 நம்ம கவர்மெண்ட்லால் பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தினால கொண்டு வரப்பட்டது அது அயோடின் உப்பு. இந்த காலகட்டத்தில் இருந்து நம்ம இந்த அயோடின் உப்பை தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்திக்கிட்டே வரோம். அதில் என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குதுன்னு யாரும் ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய இதில் இல்லை. நம்ம ஏதோ கொடுக்குறாங்க, அதை பயன்படுத்துகிறோம். கவர்மெண்ட் சொல்லுது, அதை பயன்படுத்துகிறோம். அப்படிங்கிற முறையில் தான் போயிட்டுருக்குறோம். இந்த அயோடின் உப்பு 2005 வந்தப்போ நம்ம மக்களுடைய தைராய்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்ததா ஆய்வுகள் சொல்கிறாங்க. ஒரு 100ல் ஒரு 2 to 3 பேருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 2025-26 பார்க்கும்போது சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, அயோடின் உப்பை பயன்படுத்துறதுனால ஒரு 40 to 45% மக்களுக்கு தைராய்டு பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு இப்போ ஆய்வறிக்கை சொல்லுது. அது இல்லாமல் நம்மளுடைய எலும்புக்கள் எல்லாமே வலுவிழந்து போயிருக்கிறதா ஆய்வு தகவல் சொல்லுது. அப்போ இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த அயோடின் உப்பை பயன்படுத்தினால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம மக்கள் மத்தியில் நிலவுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாம் ஆரோக்கியத்தை தேடி போகிறோம். நம்ம அன்றாடம் சமையலறையில் பயன்படுத்துகிற உப்பே சரியான முறையில் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் எல்லாரும் கடல் உப்புக்கு மாறணும். இந்த கடல் உப்பை மாறினா அதில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடல் உப்பில் எல்லா நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வுகள் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னே இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2005 இருந்த மக்களுடைய ஆரோக்கியம் இப்போ இல்லை. அதனால் நம்ம கடல் உப்பை மீண்டு எல்லாரும் பயன்படுத்தணும். அப்போ நம்ம ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கடல் உப்பை மக்கள் அனைவரும் பயன்படுத்தணும்னு நம்ம சொல்ல போகிறோம். வீட்டில் இருக்கிற சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாரும் இந்த உப்பை பயன்படுத்தும் போது நீங்கள் கடல் உப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் மேம்படணும்னா இந்த கடல் உப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தி கொண்டு வர முடியும். இது நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் கடல் உப்பை வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ கடையிலேயே போனீங்களா, நிறைய இடத்துல நீங்கள் எப்படி கேட்டு வாங்கணும்னா, அயோடின் இல்லாத கடல் உப்பை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா தான் அதனுடைய கடல் உப்பு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கடைகளில் கிடைக்கிறதில்ல. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது. அதனுடைய விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த விலையை பார்த்தீங்களா, ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆரோக்கியம் கருதி இந்த கடல் உப்பினுடைய நன்மையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாகவும் நன்றாக இருக்கணும் அப்படின்னா இந்த கடல் உப்பை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.